வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமானது. இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே தான் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமானது. ஓமனோட சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதம் பின் தாரிக் அவங்க தான் ஓமனோட சுல்தான். அடுத்து பார்த்தோம்னா ஜவுளி, வேளாண், தோல் பொருட்கள் உட்பட இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 98% பொருட்களுக்கு ஓமன் தரப்பில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிற 98% பொருட்களுக்கு ஓமன் தரப்பில் முழு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. ஓமனில் இருந்து இறக்குமதியாகும் பேரிச்சம்பழம், மார்பிள், பெட்ரோலிய பொருள் உட்பட 95% பொருட்களுக்கு இந்தியா வரி தளர்வு அளிச்சிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா இடையே 2022 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலான நிலையில் ஜிசிசியில் இரண்டாவது நாடாக ஓமனுடன் ஒப்பந்தம் கையொப்பமாகி உள்ளது. இப்போ இந்த ஓமன் அப்படின்றதே பார்த்தோம்னா ஒரு வளைகுடா நாடு தான். ஜிசிசி அப்படின்றது பார்த்தோம்னா கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சில், அதாவது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படின்றதுல ரெண்டாவது நாடாக ஓமனும் கையொப்பமிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாடு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா இடையே பார்த்தோம்னா 2022 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இந்தியா வேற எந்தெந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன் கூட 2025 தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு கூட 2024 ஆஸ்திரேலியா கூட 2022 மொரிஷியஸ் கூட 2021 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் சீனியர் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கேத்தன் மாலிக். ஹரியானாவை சேர்ந்த கேத்தன் மாலிக் அவங்க தான் தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் சீனியர் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சையது முஸ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது எந்த அணி அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் அணி தான். சையது முஸ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா 69 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க. எந்தெந்த நாட்டுக்கு இடையில நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவுக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கும் இடையில தான் பார்த்தோம்னா ஹரியானாவுக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கும் இடையில தான் போட்டி நடைபெற்றது. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் மிகச்சிறந்த சிற்பிகளில் ஒருவராக கருதப்படும் ராம் சுதார் பெற்ற விருதுகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா 1999 பத்மஸ்ரீ விருதையும் 2016 பத்ம பூஷன் விருதையும் அண்மையில் மகாராஷ்டிரா அரசின் மிக உயரிய விருதான மகாராஷ்டிர பூஷன் 2025க்கான விருதையும் பெற்றிருக்காரு. இந்த ராம் சுதார் அப்படின்றவங்க சிறந்த சிற்பிகளில் ஒருவராக கருதப்படுறாங்க. இவங்க காலமாயிட்டாங்க. இவங்க என்னென்ன விருதுகள் வென்றிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்குறோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உலகினுடைய மிக உயரமான ஒற்றுமை சிலை என்று அறியக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலையை குஜராத்தில் வடிவமைத்தவர் இவர். அதே மாதிரி இவர் வடிவமைத்த மிக முக்கியமான சிலையெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற வளாகத்தில் தியான நிலையில் அமர்ந்திருக்கும் மகாத்மா காந்தியினுடைய சிலை, குதிரை மீது அமர்ந்திருக்கும் சத்ரபதி சிவாஜியினுடைய வீர சிலை, இது எல்லாத்தையும் வடிவமைத்த சில முக்கிய சிலைகள் தான். இன்னும் பல்வேறு சிலைகளை 100க்கும் மேற்பட்ட சிலைகளை வடிவமைச்சிருக்காரு. அதே மாதிரி மற்ற நாடுகளில் இருக்க காந்தியடிகளினுடைய சிலையும் வடிவமைச்சவர் இவர் தான். இவர் காலமாயிட்டாரு. தற்போது இவர் என்னென்ன விருதுலாம் வென்றிருக்காரு? 1999 பத்மஸ்ரீ விருது, 2016 பத்ம பூஷன் விருது, மகாராஷ்டிரா பூஷன் விருது 2025 வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி கைவினை பொருட்கள் உட்பட கடந்த நவம்பரில் எத்தனை கோடி டாலராக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 285.58 கோடி டாலராக இருக்கு. 2024 ஆண்டின் அதே மாதத்தோடு ஒப்பிடுகையில் இது 9.4% அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.